உலகத்தின் கண்ணில் பெரும்பான்மை என்றால் அதிகம் பேர் நிற்பது அவர் சொல்லும் கணக்கு. அப்பாவும் கண்ணில் தனி மனிதனாயினும் நீர்த்துணை நிற்பதே பெரும்பான்மை எனக்கு. அட ஊரென சொன்னாலும் பாரதி நின்னாலும் பிள்ளையெல்லோ நான் உமக்கு விட்டு கொடுக்காத தகப்பனுக்கு. உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவே என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவே. ஒன்று சேர்ந்து பாடி ஆராதிப்போம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து. நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ டாடி. ஓ தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. ஆமென். நன்றி அப்பா. தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஆமென். உற்சாகமாக கரங்களை தட்டி ஆமென். எந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கூடாரம் தீங்கு என்னை அணுகாது. துர்ச்சன பிரவாகம் சூழ்ந்திட நின்னால் துளியும் என்னை நெருங்காது. எந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கூடார் தீங்கு என்னை அணுகாது. துர்ச்சன பிரவாகம் சூழ்ந்திட நின்னால் துளியும் என்னை நெருங்காது. சிறு வெள்ளாட்டு கிடை போல் கிடந்தே உன் நிழலில் நான் தஞ்சம் கொண்டே. உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே எந்தன். உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவே என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவே. ஆமென். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவே என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவே. சொல்லுங்க ஆமென். ஓ நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. ஆமென். ஏற்றமாய் தோன்றும் பாதைகள் எல்லாம் பின்னிலே தாங்கிடும்படிய உள்ளங்கை அழகு. சறுக்கலாய் தோன்றும் பாதைகளில் எல்லாம் பின்னலாய் தாங்கிடும்படிய விரல்கள் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதல்லோ உம்முடைய அழகு. விட்டு கொடுக்காத பேரழகு என்று சொல்லி இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஓ நன்றி அப்பா. ஆமென். தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. ஏற்றமாய் தோன்றும் பாதைகளில் எல்லாம் பின்னிலே தாங்கிடும் உள்ளங்கை அழகு. சறுக்கலாய் தோன்றும் பாதைகளில் எல்லாம் பின்னலாய் தாங்கிடும் விரல்கள் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதல்லோ அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதல்லோ அழகு. விட்டு கொடுக்காத பேரழகு. உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவே என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவே. ஆமென். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவே என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவே. சொல்லுங்க உலகத்தின் கண்ணில் பெரும்பான்மை என்றால் அதிகமே நிற்பதே அவர் சொல்லும் கணக்கு. அப்பாவும் கண்ணில் தனி மனிதனாயினும் நீர்த்துணை நிற்பதால் பெரும்பான்மை எனக்கு. அட ஊர் என்ன சொன்னாலும் பாரதி நின்னாலும் பிள்ளையெல்லோ நான் உமக்கு நிகரில்லாத தகப்பனுக்கு என்று சொல்லி
இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்பா பார்த்து உணர்ந்து ஆராதிப்போம். எதிரே விசுவாசிக்கிறீங்க? பாடும்போதே ஒரு பெரிய விடுதலை, பாடும்போதே ஒரு பெரிய விடுதலை. ஆமே, நீங்கள் தனி ஆளாக இருக்கலாம். இன்னைக்கு உங்கள் குடும்பத்தை ஒரு தனி ஆளாக இருந்தால் நடத்திக்கிட்டு இருக்கலாம். ஆமே, நீங்கள் ஒரு தனி ஆளாக இருந்தால் குடும்ப தலைவனாக இருந்து, குடும்ப தலைவியாக இருந்து, இல்லைன்னா ஒரு சிங்கிள் பேரண்டாக இருந்து உங்கள் குடும்பத்தை நடத்திட்டு இருக்கலாம், ஊழியத்தை நடத்திட்டு இருக்கலாம், விவசாயத்தை பார்த்துட்டு இருக்கலாம், நீங்கள் தொழில் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கனால, ஆமே, கர்த்தர் நம் பட்சத்தில் இருப்பதனால் மனுஷன் நமக்கு என்ன செய்வான்? பிசாசு கூட ஒன்றும் செய்ய முடியாது. நமக்குள் இருக்கிற தேவன் பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிற பொல்லாத பிசாசை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிற தேவன் பெரியவர். நம் தேவன் பெரியவர். ஆமென். அவர் உங்களை உயர்த்துவார். எதிரே விசுவாசிக்கிறீங்க? இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒன்று சேர்ந்து ஆமென். உலகத்தின் கண்ணில் பெரும்பான்மை என்றால் அதிகம் பேர் நிற்பதே அவர் சொல்லும் கணக்கு. அப்பாவும் கண்ணில் தனி மனிதனாயினும் நீர்த்துணை நிற்பதால் பெரும்பான்மை எனக்கு. அட ஊர் என்ன சொன்னாலும் பாரதில் நின்னாலும் பிள்ளையல்லோ நான் நமக்கு. அட ஊர் என்ன சொன்னாலும் பாரதில் நின்னாலும் பிள்ளையல்லோ நான் நமக்கு. நிகரில்லாத தகப்பனுக்கு உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன். சொல்லுங்க, எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன். நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல நாளுக்காக நன்றி. ஒவ்வொருவரையும் நீங்க இணைத்து இம்மட்டுமாய் நடத்தியதற்காக நன்றி அப்பா. நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. சொல்லுங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து. ஏற்றமாய் தோன்றும் பாதைகளில் எல்லாம் பின்னிலே தாங்கிடும் உள்ளங்கை அழகு. சறுக்கலாய் தோன்றும் பாதைகளில் எல்லாம் பின்னலாய் தாங்கிடும் விரல்கள் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதல்லோ அழகு. விட்டு கொடுக்காத பேரழகு. உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே. எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன். அப்போஸ்தலர் பவுலும் சீலாவும் சிறையில் 2 பேரையும் கெட்டி வச்சிருக்கும் போது தான் போடு ஆண்டவரே எங்கள் பக்கம்னு சொல்லி அவன் பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பாட்டு துதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. தேங்க்யூ டாடி. ஆமென். கர்த்ததாமே நம்ம உயர்த்துவார்கள், மேன்மைப்படுத்துவார்கள். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் இன்றைக்கி உயரத்தில் எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை பிரதர், போகிற பாதை மேடு மாதிரி இருக்குது. மேட்டில் ஏற முடியாது பாருங்கள், மூச்சுன்னு இலைக்கும். ஆமாம், ஆனால் வேதம் சொல்லுது, மான் கால்களை போல நம்முடைய கால்களை பலப்படுத்துவாராம். ஆமேன். ஆமாம், மலை மேலே ஏறி நிற்போமா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். உயரத்துக்கு கொண்டு போவாராம். ஆமேன், ஆமேன். ஏற முடியாத சூழ்நிலை, அப்படி கஷ்டமான சூழ்நிலையில் அப்பா. ஆமாம், ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த பஸ்ஸு, நம்ம பஸ் அடிக்கடி நின்றும் தள்ளு பார்த்தீங்களா, அந்த மாதிரி அப்படியே உங்களை அப்படியே கீழே விழாத அளவு தாங்கிக்கிடுவார். அதே நேரத்தில் நீங்கள் முன்னேறதுக்கு புஷ் பண்ணுவார், உங்களை அப்படியே முன்னுக்கு வருவீங்க. சில நேரம் நீங்கள் விழுந்து போகிற சூழ்நிலையில் இருக்கும், ரொம்ப கீழே டவுனாக இது சொன்னது போல் பாதாளத்துக்கு நேராக போயிட்டுருக்கிறவங்களா இருக்கும்.
அப்போ ஒரு செல்லமாக கையை கொடுத்து அப்படியே அழகா நம்மளை கொண்டு போவார். எத்தனை விசுவாசி? பாதை எவ்வளோ மோசமாக இருந்தாலும் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோ, தேவன் நல்லவராகவே இருக்கிறார், அப்பா நல்லவராகவே இருக்கிறார். அதனால் உங்கள் வாழ்க்கை நல்ல விதமாய் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதம் தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிற வாக்கு தத்தத்தின்படி தான் நம்ம வாழ்க்கை நடக்கும். அதில் எந்த சந்தேகமும் பற்றாதீங்க. ஆமென், 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 ஹல்லேலூயா. அதனால் அந்த வார்த்தையை பிடிச்சுக்கோங்க. கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார், கர்த்தர் நம்மை உயர்த்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா.